ரீகர் ரிசோர்சஸ் ஐபிஓ இதுதான் வந்து இப்ப இருக்க டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற டீடைல் வந்து பார்க்கலாம். நேத்து இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே இப்போ வந்து இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5.94 மடங்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. அப்படின்னா 6 மடங்கு கிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ இன்னும் டே 2 இருக்கு, டே 3 இருக்கு. இன்னைக்கு டே 2, நாளைக்கு டே 3. இன்னும் 2 நாள் வந்து ஓப்பன்ல இருக்க போகுது. இப்பவே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிடுச்சு. இந்த கம்பெனியோட பிரைஸ் பேண்ட் வந்து 96ல இருந்து 102 ரூபா வந்து பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. இப்ப இருக்க வேல்யூவேஷனே வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட 127 ரூபாய் வந்து லிஸ்ட் ஆகலாம். அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 24% வந்து லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க இந்த டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வச்சு மட்டுமே வந்து சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து கிரே மார்க்கெட் பிரைஸ்ன்றது வந்து சிலான பிரைஸ் வந்து கிடையாது. இது எல்லாமே ஒரு எஸ்டிமேஷன் தான். பட் இந்த எஸ்டிமேஷன் வைஸ் பார்க்கும்போதே 24% வந்து லிஸ்டிங் கெயின் வந்து இருக்கு. ஏன்னா 6 மடங்கு கிட்ட வந்து இப்பயே ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்காங்க. மார்க்கெட் கேப்பே வந்து ஒரு 300 கோடி கிட்ட இருக்க கம்பெனி தான். இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் சிம்பிளான பிசினஸ் மாடல் தான். கொல்கத்தா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இந்த மக்காச்சோளம் இருக்குல்ல, ஸோ இதுல தான் வந்து மெயினா இருக்காங்க. மக்காச்சோளம் வந்து யார் அதிகமா விளைவிக்கிறாங்க அப்படின்னா பீகார் மக்கள் தான். ஸோ அதனால பீகார்ல ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பீகார் ஃபெசிலிட்டில இந்த மக்காச்சோளத்தை எல்லாத்தையும் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அந்த மக்காச்சோளம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியே அனுப்புவாங்க. இந்த அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட தாட் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நிறைய டெப்ட் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க திரும்ப வந்து கட்டணும். அது கட்டல அப்படின்னா பெரிய பிரச்சனை போய் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஐபிஓ வந்து வராங்க. ஸோ அதனால லிஸ்டிங் கெயினை பார்க்கறது பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது என்ன இதெல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க.